ரெடி. வாழ்க வையகம், வாழ்க வளமுடன், குரு வாழ்க, குருவே துணை. மாதங்களே சிறந்தது மார்கழி. மார்கழி வந்துவிட்டாலே அது ஒரு சங்கீத சீசன், பக்தி பெருக்கெடுக்கின்ற ஒரு மாதம் மார்கழி. இந்த மார்கழியிலே சென்னையிலே மகா பெரியவர்கள் பேராலே நடக்கின்ற மிருதங்க பள்ளி, அதை நடத்துகின்ற இயக்குனர் ஆசிரியர் சூரிய உபேந்திரா அவர்களை முதலில் பாராட்ட வேண்டும். இத்தனை குழந்தைகளை, பெரியவர்கள் சிறியவர்கள் ஆண்கள் பெண்கள் அத்தனை பேருக்கும் இந்த தாளவாத்தியமான மிருதங்கத்தை கற்றுக் கொடுத்து வருடத்துக்கு ஒரு முறை காஞ்சி பெரியவர்கள் மடத்திலேயே இங்கே திருவொற்றியூரிலே ஒரு நாள் முழுவதும் ரெக்கார்ட், அதாவது கின்னஸ் ரெக்கார்ட் என்று சொல்லுவார்கள், அப்படி சாதனை படைக்கின்ற ஒரு நிகழ்ச்சியாக நடத்துகின்றார். இதில் என்ன மகிழ்ச்சி என்றால், சின்ன குழந்தைகளுக்கு வாய்ப்பு கிடைக்கிறது, அறிமுகமாகிற வித்வான்களுக்கு மேடை கிடைக்கிறது, அந்த குழந்தைகளுடைய பெற்றோருக்கு மகிழ்ச்சி கிடைக்கிறது. என்னை போன்ற இசை ஆர்வலர்களுக்கு ஒரு நாள் முழுவதும் நல்ல விருந்து கிடைக்கிறது. ஆகவே இந்த பள்ளியினுடைய நிர்வாகி, ஆசிரியர் பெருமக்கள், மாணவ செல்வங்கள், பெற்றோர்கள், கச்சேரிக்கு தானாக முன்வந்து பெயர் பதிவு செய்து கொண்டு ரசிக்கின்ற ரசிகர் பெருமக்கள், இசை வல்லுநர்கள், பக்கவாத்தியக்காரர்கள் எல்லோரையும் நான் ஒரு இசை ஆசிரியை என்ற முறையிலே வாழ்த்துகிறேன், பாராட்டுகிறேன். நான் டாக்டர் சரஸ்வதி ராமநாதன், பள்ளத்தூர். வட சென்னையில் இந்த மாதிரி நிகழ்வுகள் வந்து மிக குறைவு. வட சென்னையில் உள்ளே நின்றுங்கம்மா. வட சென்னை இல்லை, நான் சொல்கிறேன், நான் கொஸ்டின் கேட்குறேன். வட சென்னையில் இந்த மாதிரி நிகழ்வுகள் ரொம்ப குறைவு. ஆனால் இந்த மாதிரி நிகழ்வுகள் வந்து வட சென்னையில் வந்து உபேந்திரா சார் வந்து ஊக்குவிக்கிறாங்க. அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அதாவது பெரிய பெரிய சபாக்களுக்கு நிறைய அங்கத்தினர்கள் இருப்பார்கள், புரவலர்கள் இருப்பார்கள். இது மாதிரி வட சென்னை போன்ற பகுதியிலே கலை ஆர்வம் கொஞ்சம் குறைச்சல் இருந்தாலும் நேரம் கிடைக்கிறது குறைவு. அந்த இடத்துல உட்கார்ந்து இவ்வளவு பெரிய பள்ளியை நடத்தி இத்தனை பேரை உருவாக்கி, நம்ம டான் போஸ்கோலாம் பெரிய பேராசிரியராக இருந்து ஓய்வு பெற்றவர், அவரெல்லாம் கூட மிருதங்க மாணவர். எங்கள் குடும்பத்திலே என் மாமனார் வயலின் வாசிப்பார், எங்கள் அப்பா இசை வல்லுனர், நான் இசை ஆசிரியை, என் பேரன்கள் மிருதங்கம் பெற்றுக்கொண்டார்கள். ஆகவே நாங்களும் இசை குடும்பம் என்ற முறையிலே இசை பண்பாட்டை வளர்க்கும், இசை பக்தியை வளர்க்கும், இசை மனதை தூய்மைப்படுத்தும். ஆகவே